ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா i10 அப்படின்ற வெஹிக்கிளில் வந்து இபிஎஸ் மோட்ரு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதுக்கு சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மீட்டரில் வந்து இபிஎஸ் லைட் அப்படின்ற ஒரு வார்னிங் லைட் ஒன்று எரியும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து திருப்பும் போது இல்லை ஃபுல் டேர்னிங்கில் நீங்கள் திருப்பும் போது வைப்ரேட் ஆகும். மூணாவது, நம்ம இந்த வண்டியில் இபிஎஸ் மோட்ரு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது வந்து எலக்ட்ரானிக் மோட்ரு வந்து நமக்கு ஸ்டேரிங் முன்னாடி வந்தது எல்லாமே ஹைட்ராலிக் டைப்பு. ஆனால் இப்போ நம்ம இந்த வண்டியில் இருக்கிறது எலக்ட்ரானிக் டைப்பு. இது ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றது எப்படி தெரியும்னா, ஸ்டேரிங் நம்ம ஃபுல்லாக திருப்பும் போது கர்ன்னு சத்தம் வரும். இந்த மோட்டர் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் வாங்க, தெரியுதுங்களா சவுண்டு? இது நம்ம ஸ்டேரிங் திருப்பும் போதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கேபினுக்குள்ளே ஃபீல் ஆகும். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இபிஎஸ் மோட்டர் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா டிஸ்பிளேல உங்களுக்கு வார்னிங் லேம்ப் வந்து இபிஎஸ் லைட் எரியும். இது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா மேனுவல் ஸ்டேரிங் ஆயிரும், ஹார்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இபிஎஸோட புது மோட்டர் மாற்றிருக்கோம். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எப்படின்றது ஃபைனலாக செக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இபிஎஸ் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இக்னிஷன் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இபிஎஸ் அப்படின்ற ஒரு லைட் எரியும். மோட்ரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இது கண்டினியூவாகவே எரியும். இல்லை உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து அதோட ஃபஸ்ட்டு சிம்டம். இபிஎஸ் அப்படின்றது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அப்படின்றது அதோட விரிவாக்கம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த லைட் ஆஃப் ஆயிடணும். ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது அர்த்தம். இப்போ ஸ்டேரிங் திருப்பும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, ஸ்மூத்தாக இருக்குது. தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இது i20 i10 இது மாதிரி வண்டியில் அதிகமாக ஃபெயிலியர் ஆகுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.